திருப்பாவை பாசுரம் 24. அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, கொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எறிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான், இன்றியாம் வந்தோம் இரங்கேலோரெம்பாவாய். மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை 3 அடிகளால் அளந்து உன்னுடையதுன்னு உணர்த்தியவரே, உன் திருவடிகளுக்கு வணக்கம். ராமாவதாரம் எடுத்தப்ப சீதையை மீட்க தெற்கில் உள்ள இலங்கைக்கு சென்று ராவனை வெற்றி கொண்டவனே, உன் வீரத்துக்கு நமஸ்காரம். சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே, உன் புகழுக்கு வந்தனம். கன்று வடிவில் வந்த வத்சாசுரனை தடியாக கருதி அவனை விலாமர வடிவில் வந்த கபிதாசுரன் மீது எரிந்து அழித்தவனே, உன் கால்களில் அணிந்த வீர கழலுக்கு மங்களம் உண்டாகட்டும். கோவர்தனகிரியை குடையாக்கி ஆயர்குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மழையிலிருந்து காத்தவனே, உன் இரக்க குணத்துக்கு தலை வணங்குகிறோம். பகைவர்கள் எவ்வளவு பலவான்களாக இருந்தாலும் அவர்களை உன் கையில் உள்ள வேளால் அழித்தவனே, அந்த வேலாயுதத்துக்கு நமஸ்காரம். உன் வீரச் செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம். எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம். இந்த பாசுரம் ரொம்ப முக்கியமானது. இது தினமும் நம்ம பாராயணம் செஞ்சால் இதை போற்றி பாசுரம்னு சொல்லுவாங்க. இந்த பாசுரத்தை குழந்தைகள் கற்றுக் கொடுத்தா அவங்களுக்கு நிறையா தைரியம் வரும்.